ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். சப்பா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது போகும்போது பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாசம் தானே அந்த இதில் வந்துட்டேன் ஜெபிச்சுட்டு. ஆனாலும் என் தேவன் அந்த மோசம்லேருந்து எந்த மாத்திரையும் சாப்பிடாதபடி எந்த ஊசியும் போடாதபடி என் தேவன் பரிபூர்ண சோத்தம் கொடுத்தாரு. இந்த பாத்ரூம் போகிறது அப்படியே நின்றுட்டு நல்ல சோத்தம் கொடுத்தாரு. தேவனுக்கு அற்புதமாக சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு ஒரு சோத்திரம் சாட்சியாக தேவன் ஆசீர்வதிப்பார். கொடுத்த தேவனுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரங்க. வயிறு வலி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 13 வருஷம் ஆச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஊசி போட்டேன், மாத்திரை தந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நட்டுட்டு வரக்குள்ள வந்தேன். வயிறு வலிக்கு வாழ்க்கையில் அப்படி என்ன மாம்சம் கண்ணார கீழே விழுங்குது. ஆண்டவருக்கு கோடான கோயில் நன்றி. சுகமாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே நமக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட சாட்சியாக இருக்கிற தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த புது வருஷ ஆராதனை வந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் நான் யாருன்னு சொல்லி என்னைய தெரிஞ்சுக்கொள்ள தேவன் கிருபை செஞ்சாரு. என்ன வாக்கு தந்தன்னு எனக்கு தெரியவே செய்யாது. அப்போ ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே நீ பராக்கிரமசாலின்னு ஒரு சத்தம் என்ன கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் என்ன பராக்கிரமசாலி, தேவன் தான், நீங்க தானே எசப்பா பராக்கிரமசாலி, நான் என்ன பராக்கிரமசாலி. அப்போ உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பவும் ஒண்ணுமே புரியல. அப்போ நான் இதுக்கு பாத்திரமா எனக்கு தெரியலன்னு சொல்லி நான் ஆராய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்ன, இப்போ உனக்கு பலிபீடத்துல இருந்து உனக்கு வார்த்தை வருது பாரு, நீ எலும்பு உனக்கு இப்போ உன் தாசன் சேர்ந்து உனக்கு வார்த்தை வருது பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பலிபீடத்துல இருந்து ஃபாஸ்ட் பேசிட்டாங்க. எலும்பி பிரகாசி உன் ஒளி அப்படின்னு சொல்லி எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரு. பேசி 2 செகண்ட் கழிச்சு திரும்பவும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையெண்ணையால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் திரும்பவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு திரும்பவும் பராக்கிரமசாலி, நீ தான் பராக்கிரமசாலி நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பின்ன நாங்கள் பெண்கள் கூட்டுக்கு போகும்போது எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவோம், நம்ம தான் சேனைகள், நம்மளை ஒரு சேனையாக பார்க்காரு, நம்ம சர்ச்சில் இருக்க விசுவாசிகளை சேனையாக பார்க்காருன்னு சொல்லி எங்கள் அத்தைட்டு சொல்லிட்டே இருப்பாவோ. ஆனால் நம்மளை சாதாரண சேனையாக ஆண்டவர் பார்க்கல, நம்மளை பராக்கிரமசாலியான சேனையாக நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாருமே தேவன் பார்க்கறாங்க. இதே கூட ஆராதனைக்கு அதே தான், நீ பராக்கிரமசாலி, உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணோம். நம்ம சபையில் இருக்க எல்லாருமே எங்கெல்லாம் வெக்கப்பட்ட போடமோ அவங்க முன்னாடி தான் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளை அபிஷேகம் பண்ணுவாரு. நம்ம சபையில இருக்க ஒவ்வொருவருமே பராக்கிரமசாலியா நம்மளை நிறுத்துவாரு ஆண்டவர் சொல்றாரு. தேவன் அந்த சாட்சி ஆசீர்வதிப்பாரு. எல்லாருக்கும் அந்த வெளிப்பாட கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் வெளிப்பாடு உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. இன்னையும் கூட ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவான தேவனை நடத்துகிறேன். கடந்த 27ஆம் தேதி என் சகோதரனை சுற்றி ஒரு மரண கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தார். உடனே நான் ஐயாட்ட போட்டு அந்த இரவு அதிகாலை 2:30 மணி இருக்கும், ஐயாட்ட போட்டு ஜோம்னு அவங்க சொன்னாங்க, ஜப எண்ணெய் வச்சு நெத்தியில் பூசுங்க, அடுத்தல பைக்கில் அது தலையில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அவனுக்கு புதிய ஜீவனை கொடுத்த மாதிரி கர்த்தர் வந்து சுகத்தை கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னைய சாட்சியாக நிறுத்திருக்கிறார். நான் புது வருஷத்துக்கே சாட்சி சொல்லணும்னு நான் வந்திருந்தேன். அப்பவும் எனக்கு டைம் இல்லாமல் நிறைய நெருக்கடிகள் வந்துருந்தது, வேலையிலையும் எல்லாமே. இன்றைக்குமே என்னால் டைம் இன்னைக்கு 2 வாட்டி அக்காவையும் கூப்பிட்டு வரும்போது இன்றைக்கி டைம் தான். ட்ரெயின் வந்துட்டு 2 வாட்டி அடுத்தையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரும்போது ட்ரெயின் வந்துட்டு நான் சாட்சி சொல்ல முடியாமல் போயிடணும் அப்படின்னு கவலைப்பட்டேன். சொல்கிறேன், நான் வந்துட்டு
போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நான் இறந்து போயிருக்கணும். தூக்கு போட்டு மறிச்சு செத்து போயிருக்கணும். அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயிரோட இன்னைக்கு சாட்சியாக எனக்கு வயசு 26 தான் ஆகுது. இந்த வயசுலேயே நான் மறிச்சு போகணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 4 கோட்ரு 5 கோட்ரு வரைக்கும் நான் குடிப்பேன். கஞ்சா குடிப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மார் கூட சேர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு பழக்கம் நிறைய இருந்துச்சு. ஆனால் யாருமே லாஸ்ட் நேரத்தில் நான் கடன் பட்டுருந்தேன். நிறைய கடன் பட்டு இன்றைக்கும் நான் கடன். ஆனால் அதை பற்றி இன்னைக்கு ஷேர் பண்ணாமல் கவலைப்படாமல் ஆண்டவர் வச்சுருக்காரு. கவலைப்பட்டு எல்லா டென்ஷனையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தி என்னை தூக்கு போட சொல்லி ஒரு 3-4 நிறைய பேர் சுற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே என்னை கற்பனை பண்ணி ஒரு ரூம்குள்ளே அடங்கியிருந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நான் அடங்கியிருப்பேன். எப்போது ரொம்ப எங்கே போனாலும் ஒரு ஆள்கிட்ட பேச பயம், யார்த்தையுமே பேச முடியாது, யாராவது மூஞ்ச பார்த்து பேச முடியாது, வெக்கப்பட்டு தலை குந்தியே தான் நான் போயிட்டு இருப்பேன். எனக்கு அந்த 23ஆம் தேதி நான் வந்துட்டு மதியம்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டே எனக்கு 50,000 வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்பவும் எங்கள் அண்ணன்ட்ட கூட பைக் புக்கு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணி வீட்டில் பெரிய சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் அக்காவும் மச்சானும் வந்திருந்தாங்க. திரௌபதி மச்சானும் எல்சாக்காவும் வந்திருந்தாங்க. அப்போ என்னையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையாக டென்ஷன் இல்லாமல் தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நான் ஒரு 9 மணி கல்லூர் வரைக்கும் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது வீட்டில் ரொம்ப அமைதியாக வந்துட்டு அம்மாட்டையும் பேச முடியாமல் அதிகமாக பேச முடியாமல் நான் தூக்கு தான் நைட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து தான் இருந்திருக்கு. அப்போது என்னால் பொருட்படுத்திக் கொள்ள முடியல. உடனே மச்சானுக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணணும் மச்சான் அப்படின்ட்டு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் மனசுக்குள்ளே. அப்போது மச்சான் ஃபோன் பண்ணி சொல்லுவோமே மறுசெகண்டு மச்சான் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண செகண்ட்லேயே நான் அழ ஆரம்பிச்சு கதை ரொம்ப நான் செய்த பாவத்தை எல்லாம் உணர்ந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்நிய பாசையில் மச்சான் நிறைஞ்சி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒளி என் மேரேஜ் டயத்தில் ஒரு வேதவசனம் கொடுத்துருந்தாங்க. அந்த வேதவசனத்தில் அப்போ திராட்சை ரசமும் இருக்குது. அதில் வந்து ஆண்டவர் நின்ன ஒளியை காமிச்சார். அந்த செகண்டே என் மனப்பூர்வமாக எல்லாமே மாறிச்சு. விடிய அன்னைக்கு நான் ஒரு 3 மணி வரைக்கும் நான் ஜோம் பிரசங்கமும் கேட்டிருக்கேன், பைபிளும் வச்சுட்டு ஜோம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜோம் பண்ணும் போதுலாம் மைண்டு குழப்பம். இன்னைக்கு வரைக்கும் நேரத்துக்கு வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. நிறைய ஜபத்தினால தான் எனக்கு நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருச்சு. நிறைய ஜபம் மனசுக்குள்ளே ரேஸ்கின்ற ரத்தம் ஜெயம். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் எந்த இடத்துலையுமே நிம்மதி கிடையாது. இயேசு அப்பா முன்னாடிதான் நிம்மதி சாட்சியாக கிருஷ்ணருக்கு நன்றி. இன்னும் பதற்றமாகவே இருக்கு. இன்னும் நிறைய சாட்சி இருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்லாம் நிறைய இருக்கு. நிறைய இடத்துல ரத்த காயம், இங்கெல்லாம் தையல் போட்டு வளர்த்துறதுக்கு இருக்கு. நிறைய இடத்துல எங்கள் ஆண்டவர் எப்படியாவது என்ன திருப்பிடணும் அப்படின்னு நினைச்சாரு. கடைசியில் என் உயிரில் தான் வச்சுக்க திருப்பியிருக்காங்க. எனக்கும் உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகும். வாழ்க்கையில் சங்கடம்னா ஜெயிலெலாம் இருந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சம்பவம் பண்ணி ஒரு பையனை வெட்டி ஜெயிலில் கூட ஒரு 8 நாள் இருந்திருக்கேன். அது எப்போ நடந்ததுன்னா 2017 நடந்தது. அதெல்லாம் தாண்டி எல்லாமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி டச் இருந்து நிறைய சம்பவம் பிரச்சனைக்கெலாம் போயிருக்கேன். நிறைய இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல ஒரு விஷயமா என்னைய மாற்றிருக்காரு. எங்கள் அம்மாவோட ஜபமும் என் ஒய்ஃபோட அழுகையும் தான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கேன். அழுதுனால தான் இன்னும் நான் சொல்லணும்னா ஒரு எனக்கு சாட்சியை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் சாட்சி நிறைய இடத்துலலாம் கஷ்டப்பட்டு இன்னும் சாட்சியாக ஆண்டவர் இருக்கணும்னு எனக்கு காணாமல் போன ஆரம்பத்தை தேடி வருவார். அப்படி தேடி வந்த ஆண்டவருக்கு நன்றி. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தையனை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தையனை கைவிடல.
ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தோடு தான் கேட்கணும், அந்த அபிஷேகத்தோடு தான் இந்த இடத்துல ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, வந்தவர் ஏதோ இருந்தோம் போலோன்னு அல்ல ஆண்டவரே. அபிஷேகம் சகல விதத்தை குறிக்கும் ஆண்டவரே. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னை புதிது புதுமையான கற்புகளை எந்திரமாக்கி என்னை ஆண்டவரை தலையில எண்ணெயான அபிஷேகம் என் வார்த்தை நிரம்பி வருகிறது. என் சத்திரைகளை பெற்று வைக்கப்படத்தக்கதான ஒரு மனிதே பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. Elohim, my Elohim, my உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னாயம் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னாயம் என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், வெறும் அறிவார்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், வெறும் அறிவார்கள் எனக்கு தந்தேன். ஆமே, நாங்கள் உம்மை துதிப்போம் ராஜா. இன்னும் உங்களை துதிப்போம், இன்னும் உம்மை துதிப்போம், இன்னும் உம்மை நாங்கள் துதிப்போம் ராஜா. துதிப்போம். பரதேசியாய் தங்கினதை, பரதேசியாய் நாங்கள் இருந்ததை அப்பா அம்மை தகப்பனே, பரிசுத்த ஆவியானவருக்கு சுதந்திரவாளியாய் எங்களை மாற்றி இருக்கிறீங்களே. பரிசுத்த ஆவியானவருக்கு சுதந்திரவாளியாய், பரிசுத்த ஆவியானவருக்கு சுதந்திரவாளியாய் ஆமே நீங்க மாற்றிக்கிறீங்க. இன்னும் உம்மை துதிப்போம், இன்னும் உம்மை ஸ்தோத்தரிப்போம், இன்னும் உம்மை துதிப்போம் ராஜா. துதிப்போம் தாவே. ஆமே, இந்த வேளையில் கூட ராஜா ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். பேச செய்கிறவரும் கேட்க செய்யும் ஆவியானவர் நீர் உங்களோடு ஈடுபடுங்க. நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு நிகர் ஒருவரும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பு ஒருவருமே கிடையாது. ஆமென். நிகரற்ற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் பரதேசி நினைச்சிட்டே இருந்தோம், அப்படித்தானே? அவ்வளவுதான். கொஞ்ச நாள் வாழுவோம், குறிப்பிட்ட நாள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். பரிசுத்த ஆவி இதுக்கு இந்த சரீரத்துக்கு சுதந்திரவாளி பரிசுத்த ஆவியானவர். இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் தான் ஓனர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நம்முடைய வாக்கு தத்தத்துக்கு நேராய். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாக்கு தத்தை ஆமென் ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். நியாயாதிபதிகள் 6:12. ஆமென், ஆமென். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் அன்னைக்கே
ஆமேன் ஸ்தோத்திரம். கிதியோனை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆமேன். அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தான், எப்படியாப்பட்ட மனுஷனா இருந்தான். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அவன் எப்படி தேவன் அனுப்பி வைத்தாருங்கிறத அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். தேவன் ஆமை அது லேசா கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நான் அந்த நாளுக்குள்ள நாம் கடந்து போவோம். அல்லேலூயா, ஆமேன் ஸ்தோத்திரம். கிதியோன் அந்நிய தேசத்துல, புற ஜாதியாருடைய தேசத்துல ஆமேன் அவங்க குடியிருந்தாங்க. அதனால அவங்க பயமும் திகிலும் உடையவர்களா அவங்க என்ன செஞ்சாங்க, ஆமேன் அந்த ஜனங்கள் எல்லாரும் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட நிலைமையில அவங்க இருந்தாங்க. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கிறதான இந்த நேரத்துலதான் பாருங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி அவரிடத்துல சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். மோசே ஆமென் எப்போதும் போல அவர் என்ன செஞ்சாரு, ஆமென் அந்த மலை பகுதியில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆனா எப்போ ஆமென் அந்த முட்செடியானது பற்றி எரிந்ததை, அந்த தரிசனத்தை பார்த்தாரோ அவர் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததான ஆமென் மோசே இப்போ ஆமென் 20 லட்சம் ஜனங்களை நடத்துகிற ஒரு மனிதனாய் மாறினான். அதை மாற்றினது ஒரு தரிசனம், ஒரே ஒரு தரிசனம், தேவ தரிசனம் வாழ்க்கை புரட்டி போட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கிதியோனும் பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம், மீதியானிற்கு பயந்து அவன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆலைக்கு ஆமென் ஒதுக்கு போறாமா அவன் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கதிர்களை அவன் கசக்கிட்டு இருந்தான். அந்த கதிர்களை அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், சரி பண்ணிக்க போர் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு தரிசனம். ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரை எப்படி ஆண்டவரை என்ன கொண்டு முடியும்? ஆமென், என்னுடைய கோத்திரத்துல ஆமென் கடைசி கோத்திரம் நாங்க. ஆமென், அந்த கோத்திரத்துல என் குடும்பம் கடைசி குடும்பம், அந்த குடும்பத்துல நான் கடைசி பையன் ஆண்டவர், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கோத்திரமா இருக்கட்டும், ஆமென் எந்த குடும்பமா இருக்கட்டும், ஆமென் கடைசியோ மூத்தவனா அது கவலையே கிடையாது. கர்த்தர் ஆமென் தரிசனம் ஆயிட்டார்னா வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எப்போ தேவனாகிய கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டாரோ அப்பவே அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஆமென், அல்லேலூயா. எந்த மீதியானிற்கு இவன் பயந்து, எந்த மீதியானிற்கு இவன் பயந்து ஒளிஞ்சிருந்தானோ அதே மீதியானியரை எதிர்த்து ஜெயிக்கிறவனாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதிநிதியா இப்ப போறான். ஆமென், அல்லேலூயா. அது சாதாரணமா கிடையாது, அது சாதாரணமா கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அங்க அவங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, கிதியோன் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் சொல்லுவாங்களா? அவ்வளவுலாம் சாதாரணமாலாம் வராது. ஆமென், ஒரு என்கவுண்டர் இல்லைன்னா சதீஷ் சாட்சி சொன்னாரு, சாட்சி எல்லாம் வராது. ஒரு என்கவுண்டர் இல்லைன்னா கண்ணீர் எல்லாம் வராது. ஹலோ, ஹலோ. தரிசனமானவங்க தரிசனத்தை விட்டு அங்க விலகவே மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்திட்டாருன்னு வச்சுட்டாங்க, மாற்றமே கிடையாது. ஆமென், தலை கீழே மாறினாலும் சரி, சூழ்நிலைய மாறினாலும் சரி, கர்த்தர் தரிசனம் கொடுத்தாதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சில நேரம் சொல்லுவோம், நிறைய பேர்லாம் மாறி பின்மாறி போயிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். சரியா அறியல. நான் தெளிவா நான் சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க வேண்டிய விதத்துல தாய் தகப்பனை பார்த்து அப்பா அம்மா விட்டு போவே மாட்டான். யாருனாலும் சரி, தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய விதத்துல ஒரு பையனோ பொண்ணோ பார்த்துட்டாங்கன்னா அப்பா அம்மா விட்டு போகவே இதே மாதிரிதான். ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துட்டோன்னு வைங்க, என் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தை அறிஞ்சிட்டோன்னு வைங்க, ஒரு காலம் ஒண்ணு நம்மளை மாற்றவே முடியாது, ஒண்ணு வஞ்சிக்கவே முடியாது, ஆண்டவரை விட்டு நம்மளை தூரப்படுத்தவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல விலையேறப்பட்டதுன்னு சொன்னா அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மட்டும்தான் விலையேறப்பட்டது. அவருடைய பிரசன்னத்துக்கு மட்டும்தான் விலை மதிப்பே கிடையாது. அல்லேலூயா. எங்கனாலும் போய் நின்றுலாம், யாரும் நன்னால் நின்றுலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிக்கணும்னா ஆமென், அவர் மனசு வைக்கணுங்க. ஆமென். கர்த்தர் தரிசனமாகிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய தூதரை அனுப்பி தரிசனமாகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை சந்திச்சுட்டாருன்னு வச்சுக்காங்களே, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. கர்த்தர் சந்திச்சுட்டாருன்னு வச்சுக்காங்களே, நான் சொல்ற சூழ்நிலை எதுவுமே கிடையாது, சூழ்நிலை பொருட்டே கிடையாது. கர்த்தர் ஆமென் சோத்திரம் நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சு நம்மளை சந்திச்சுட்டாருன்னு வச்சுக்காங்களே, தேவன் ஒரு திட்டம் வச்சு நம்மளை தொட்டுட்டாருன்னு வச்சுக்காங்களே, கடன் பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனையே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அல்லேலூயா. அவர் சந்திச்சதுதான், அவர் தொட்டதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:13 ஒண்ணு வாசிங்க, 2:19 ஒண்ணு வாசிங்க. 2:19. இன்னொரு ஆள் கூட வாசிப்போமே. இன்னும் விதைக்காலியும் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் ஆலய செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது, உன் களஞ்சத்த தானியம் இல்லையா, திராட்சை ரசம் இல்லையா, பலன் இல்லையா, கேட்டுட்டு அவர் சொல்றார், நான் இன்று முதல் உன்னை ஆமென். அல்லேலூயா. பல நேரம் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அந்த வானத்தை வசனம் கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் நம்ம சந்தி ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அது என்னைக்கு தொடங்குது தெரியுமா? ஆமென். அந்த இன்று என்னைக்கு தொடங்குது தெரியுமா? அந்த இன்று என்னைக்கு தொடங்குது தெரியுமா? எப்போ தேவன் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சு நம்மளை சந்திக்கிறாரோ அன்றைக்குதான் இந்த நாள், அன்றைக்குதான் இந்த நாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனம் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும், தேவன் எப்போ தரிசனமாய் நம்மளோட பேசுகிறாரோ, எப்போ தேவனுடைய என்கவுண்டர் நம்ம வாழ்க்கையில நடக்கும், எப்போ தேவனுடைய தொடுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கும், எப்போ தேவனுடைய தொடுதல் ஆமென் நமக்கு இருக்கும், அன்று முதல் தான் தொடங்குது, அன்று முதல் தான் தொடங்குது, அன்று முதல் தான் தொடங்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மனுஷங்க பார்க்கிற பிரகாரமாய் தேவன் நம்மளை பார்க்கிறது இல்லை. ஆமென். ஆமென். மனுஷன் யோசிக்கிற பிரகாரமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா, ஆமென் சோத்ரம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. மறுபடி ஒரு கூட அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். எப்பயும் ஆஸ்வதிக்க போறாரா? ஹலோ, களஞ்சியத்துல இன்னும் விதை தானியம் இல்லையே, களஞ்சியத்துல விதை எல்லாத்தையும் விதைச்சாச்சு, அங்க ஒண்ணும் இல்ல, விதை தானியம் இல்லை. அடுத்து விதைக்கிறதுக்கு, ஹலோ, அடுத்து விதைக்கிறதுக்கு விதை தானியம்
இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் என்ன செஞ்சாச்சு? விதைச்சாச்சு. இன்னும் என்னது? விதை தானியம். அடுத்து விதைப்புக்கு விதை தானியம், அடுத்து பலம் கிடைக்கிறதுக்கு விதை தானியம் இல்ல. அந்த சூழ்நிலை அடுத்து அவர் கேட்கிறாரு பாருங்க, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. தானியம் தான், விதை தானியம் தான். விதை தானியம் எதுக்கு வைப்பாங்க தெரியுமா? எதுக்கு விதை தானியம் எதுக்கு வைப்பாங்க? விதை தானியம் எதுக்கு வைப்பாங்க? அடுத்து இத விதைச்சாதான் எனக்கு பலன், அடுத்து இத விதைச்சாதான் எனக்கு ஏதாவது கிடைக்கும், நானும் என் குடும்பமோ சாப்பிடணும்னா, நானும் என் பிள்ளைங்களும் சாப்பிடணும்னா அந்த விதை தானியத்தை வச்சுதான் நாங்க என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அது இல்லையோ? இல்ல. அது என்னது? கையில இல்ல. 50,000 மேட்டரே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இல்லாம இருக்கணும், அப்பதான் கர்த்தர் தொடுவாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். திராட்சை செடி பலன் தரலையா? மாதுளம் செடி பலன் கொடுக்கலையா? அத்தி மரமும் பலன் கொடுக்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலம் கொடுக்கலையே. நான் எதிர்பார்த்தது எனக்கு பலம் கொடுக்கலையே. அப்படி யாராவது இன்னைக்கு வந்திருக்கமா? நான் எதிர்பார்த்த பலன் எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த பிரதிபலன் எனக்கு கிடைக்கல, அப்படி யாராவது வந்திருக்கமா? இன்னைக்கு அவங்களுக்கு தான் என்கவுண்டர். என் கை வெறுமையா இருக்குன்னு யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஆமென் தேவனுடைய தரிசனம். இன்றைக்கு தான் அவருடைய தொடுதல் இன்னைக்கு தொட போகுது. ஆமென். என் கை வெறுமையா இருக்கு, என் பாக்கெட் காலியா இருக்குது. ஆமென். நான் எதிர்பார்த்த பலன் ஒண்ணு இல்ல, என் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல, என் வியாபாரத்துல, என் குடும்பத்துல, என் வீட்டுல ஒண்ணு இல்ல. ஓ, அவங்க பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் இல்லாம இல்ல இல்ல இல்ல, ஆனா இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது ஒரே வசனத்துல முன்பகுதியில இல்லையா? அவர் கேட்கிறாரு, இல்லையா? இன்னையில இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆமென். இன்று முதல் என் வார்த்தை உன்னை தொட போகுது, என் வசனம் உன்னை தொட போகுது. இன்று முதல் நீ ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போற. இன்று முதல் அதுக்கான பிரதிபலனை நீ பார்க்க போற. இன்று முதல் அதற்கான நன்மை உன்னை தேடி வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? சரண்டர் பண்ணிடணும். அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். அல்லேலூயா. ஒண்ணும் இல்லை ஏசப்பா, ஒண்ணுமே இல்லை. நான் நூலாய் வந்திருக்கிறேன், வேதனையோட வந்திருக்கேன், துக்கத்தோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? அது அவர் எதிர்பார்க்கதே ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே அவர் எதிர்பார்க்கல, வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுவும் இல்லைன்னு ஒரு மனுஷன் எப்ப சொல்றானோ அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால ஒண்ணுமே, என் பிரயாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டதெல்லாம் அங்க தோத்து போச்சு ஏசப்பா. நான் எதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தனோ அந்த முயற்சி எல்லாம் தோல்வியா முடிஞ்சிட்டு ஏசப்பான்னு சொல்லி எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வாரமோ இப்ப அவர் ஸ்டெப் எடுக்கிறார், அவர் ஸ்டெப் எடுக்கிறார், அவர் ஸ்டெப் எடுக்கிறார். ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துமஸோட நான் சொல்லும் போது கூட ஆமென் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்காக இயேசு பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்தவங்களுக்கு பிறந்தாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது கிறிஸ்தவங்க வீட்டுலதான் ஸ்டாரு. ஆமென். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. அல்லேலூயா. யாரு நொந்து நூலாய் வராங்களோ அவங்களுக்குதான் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று முதல் உன்னை, நீ பிளான வச்சுக்கிட்டு நீ வந்தனா அப்ப ஆசீர்வாதம் வராது. ஏன்னா மண்டையில ஃபுல்லா என்னது ஓடும்? என் பிளானு தான் ஓடும். யார் பிளானு? யார் பிளானு? என் பிளானு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இல்லாண்டு எல்லாம் பிளாங்கா இருக்காண்டவரே, எல்லாமே வெறுமையா இருக்கு ஏசப்பா,
ஒரு பிளானுமே இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என் பிளான் சொல்லி எப்ப அவர்கிட்ட வரமோ அப்ப அவர் சொல்றாரு, இன்னையில இருந்து தான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன், இன்றில இருந்து உன்னை ஆஸ்வதிக்க போறேன், இன்றில இருந்து உன் காரியத்தை நான் பொறுப்பெடுக்க போறேன், இன்னையில இருந்து உன் குடும்ப காரியம், பிள்ளைகளோட எதிர்கால காரியங்களை நான் பொறுப்பெடுக்க போறேன், உன்னுடைய பிசினஸ நான் பொறுப்பெடுக்க போறேன், உன்னுடைய தொழில நான் பொறுப்பெடுக்க போறேன்னு தேவனை கத்த சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்றாரு பாருங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று முதல் ஆண்டவருடைய தரிசனம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கிதியோனுக்கு வந்த உடனே பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ வாழ்க்கை அப்படியே புரட்டி போடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையாலும் எல்லா ஆசுவாத்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த பாருங்க, அப்படியே புரட்டி போட்டுரும். வாழ்க்கை என்ன ஆகி போகும், ஆமென், அப்படியே தலைகீழா மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட போறேன். என்கிட்ட வந்துட்டல, என்னுடைய ஆமென் அந்த என்கவுண்டர், என்னுடைய அந்த தொடுதல் எப்ப உன்கிட்ட வந்துச்சோ உன் வாழ்க்கை அப்படியே மாற போகுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டியதான் நம்ம பொறுப்பு, அர்ப்பணிக்க வேண்டியதான் நம்ம பொறுப்பு. அல்லேலூயா. இந்த கிதியோனு கூட பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். அவ எந்த பிளானுமே கிடையாது, பயந்து போய் அடுத்து என்ன செய்ய, அடுத்து நம்முடைய காரியங்களை என்ன செய்ய. இவன் மட்டும் கிடையாது, ஒரு கூட்ட ஜனம் அப்படிதான் பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு யாருமே இல்லை, நம்மளுக்காக பேச யாரும் இல்லை. ஏன்னா இவங்க ஆமென் விதைச்சு எல்லாம் செய்கிற பொழுது மீதியானர் வந்து அறுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி போயிருக்கிற வேலையில தான் தேவ தூதனை கர்த்தர் அவனிடத்துல அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவ தூதன் வந்து பேசுறாரு பாருங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு இவன் நம்ம என்ன செய்வான், சரி ஆண்டவரே போவோம் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா இவன் சொல்றான், என்ன ஆண்டவரே, என்ன பார்த்து பராக்கிரமசாலி நீங்க சொல்லுதைய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே வாசல்ல ஏதாவது கிடைக்குமான்னு வழியில உட்கார்ந்து இருக்கும் போது அவன்கிட்ட போய் ஒரு 50,000 ரூபாய் கேட்டாவன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க, நம்ம பேக்ல 50,000 ரூபாய்க்கு அது வேற விஷயம், இந்த பிதிக்கெல்லாம் காணிக்கப்படும் அது வேற விஷயம், இப்பயும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வேற விஷயம். ஆனா பாருங்க, அவன்கிட்ட போய் கேட்ட அப்புறம் அவன் சொல்லுவான், நாங்களே ஒண்ணுமில்லாம உட்கார்ந்து இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்கல அப்படின்பா. அப்படிதானே, அல்லேலூயா. அதே மாதிரிதான் பாருங்க, இந்த கிதியோன்ட்டு வந்து ஆண்டவர் சொல்ற பராக்கிரமசாலி. இவனுக்கு ஆச்சரியம், ஆண்டவர் என்கிட்ட பார்த்து கேட்கறீங்க, நான் எதுக்கு இப்படி பயந்து போய் இருக்கணும். ஆமென். அவன் கேட்கும் போது சொன்னான், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருந்தீர், ஆனால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, நீர் எங்களோடு கூட இருக்கு, ஏன் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருந்தீர், ஆனால் இதெல்லாம் ஏன் சம்பவிக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தேவ தூதன்ட்ட இவன் திருப்பி கேட்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரியும், ஆண்டவர் கூட இருந்தா இதெல்லாம் நடக்காது, கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் சம்பவிக்காது, ஆண்டவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது என்று ஆமென், ஸ்தோத்திரம், கிதியோனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனவதான் பாருங்க, அவர் காமிக்கிறார், ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தா எப்படி நடக்கும். ஒரு மனுஷன் கூட ஆமென் கர்த்தர் கூட இருந்தாருன்னு வைங்க, அவன் உண்மையிலே பராக்கிரமசாலி, உண்மையிலே அவன் ஒரு ஹீரோ. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மேக்சிமம் இந்த 2 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அவனை சுற்றியே இந்த 2 அதிகாரங்களும் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவன் கூட கர்த்தர் இருந்தார், அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்றைக்கு பராக்கிரமசாலியை குறிச்சு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். எதுக்கு ஆமென் இந்த கர்த்தருடைய பலம் நமக்கு தேவை, ஏன் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு நமக்கு கர்த்தருடைய பலம் தேவையா, ஆண்டோடைய பலம் தேவையா? ஹலோ
சொல்லியாச்சு, பராக்கிரமசாலின்னு சொல்லியாச்சு. கர்த்தருடைய பலம் எதுக்கு எனக்கு தேவை? இந்த 2026 தேவ பலம் என்ன செய்ய போகிறது, என்ன எப்படி நடத்த போகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். சங்கீதம் ஆமென் 29:11. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. முதல் காரியம் கொஞ்சம் தேவன் நம்ம கூட இருந்தார். தேவன் நம்மளை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைத்தாரானால், தேவன் நம்மளுக்கு தரிசனத்தை தந்திருந்தாரானால், தமது ஜனத்துக்கு அவர் பலம் கொடுப்பார். தமது ஜனத்துக்கு தமது ஜனத்துக்கு தமது ஜனத்துக்கு தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்கு அவர் பலம் கொடுக்கிற தேவன். அவருடைய ஜனத்துக்கு அவர் பலத்தை கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் கரண்ட் எல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்காங்களேன், நம்ம பிள்ளைங்க பயப்படுமா? நம்ம சொல்லுவோம், அம்மா கூட இருக்கேன், அப்பா கூட இருக்கிறேன் சொல்லுவோம். நான் கூட இருக்கோம்ல, நம்ம சொல்லுவோம் நான் கூட இருக்கிறேன். என்னது? தைரியப்படுத்துவோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளை தைரியப்படுத்துவார். நீ ஒற்றைக்கு இருக்க பயப்படாத, தனியா இருக்க பயப்படாத, என்ன புரிஞ்சு காலையிலேயே நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவருடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உங்க பலத்தை எங்களுக்கு தருகிறவர், ஆண்டவரே உங்க பலத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர், உங்க பலத்தை எங்களுக்கு தர்றீங்க. இந்த 2026 உங்க பலத்தை எனக்கு கொடுக்குறீங்க. என் சரீர பலம் கிடையாது, என் பலகீனமான இந்த மாம்ச பலம் கிடையாது, உங்க பலத்தை எங்களுக்கு தர்றீங்க. உங்க பலத்தால என்னை நடத்த போறீங்க, உங்க பலத்தால என்னை நடத்த போறீங்க ஆண்டவரே. உங்க பலத்தால நீர் இந்த ஆமென் வருடம் முழுவதும் என்னை நடத்த போறீங்க ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தமது ஜனத்துக்கு அவர் பலம் கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எப்படி பாருங்க, பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தமது ஜனத்துக்கு ஒரு பலப்படுத்துகிறாரு. யாரா? கிறிஸ்துவினால அந்த பலம் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அறிக்கை செய்யணும், விசுவாச அறிக்கை செய்யணும். எப்பெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறோமோ, எப்பெல்லாம் பலகீனத்தால சோர்ந்து இருக்கோமோ, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து சொல்லணும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்மளை பலப்படுத்துற கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவருடைய பலம் தேவையா? அவருடைய பலம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பலம் நமக்கு தேவை. ஆமென். சுய பலம் இல்ல. நம்ம சில நேரம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவங்க எல்லாம் பலசாலியா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நாங்க தான் பலகீனமா இருக்கிறோம் அப்படின்னு சரீரத்துல மட்டும் சொல்ல மாட்டோம், சில ஞானத்திலையும் சொல்லுவோம், ஞானத்திலையும் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு சகோதரன் சொன்னாராம், அவங்க மனைவியை பார்த்து சொன்னாராம், இங்க பாரு, நான் ஒன்ன கெட்டினதை காட்டிலும் அந்த பணக்கார வீட்டுல நான் பொண்ணு எடுத்திருந்தோம்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா நானு? அப்போ உங்க மனைவி கேட்டிருக்காங்க, எப்படி இருந்திருப்பீங்க? அப்பவே சொல்லிருக்கான், எனக்கு எப்பெல்லாம் என் தொழிலுக்கு துட்டு தேவைப்படுதோ அப்பெல்லாம் துட்டு தந்திருப்பாங்க, எப்பெல்லாம் துட்டு தேவைப்படுதோ அப்பெல்லாம் பணம் தந்திருப்பாங்க.
எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்க மாமியார் வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க, எனக்கு தந்திருப்பாங்க அப்படின்னு இந்த சகோதரன் நினைச்ச மனைவிட்ட சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க மனைவி சொன்னாங்களாம், நீ சொன்னதெல்லாம் சரிதான், உங்களுக்கு எப்போ தேவை, ஒருவேளை இனிய கல்யாணம் முடிக்காம அந்த பணக்கார வீட்டுல கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப தேவைப்படுது அப்பதெல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க, பணம் வாங்கியிருப்பீங்க, என்ன தொழில் தேவைப்பட்டாலும் நீங்க வாங்கியிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட அவங்களுக்கும் நீங்க அடிமையா இருந்திருப்பீங்க தெரியுமான்னாங்களாம். என்ன பிள்ளை சொல்லுத, எப்படி அடிமையா இருந்தப்ப நீ சொல்லுதன்னு. துட்டு வாங்கினா அவங்களுக்கு அடிமை, ஆனா நான் ஒண்ணு கொடுக்கறதுனால இன்னைக்கு எனக்கு நீ முதலாளியா இருக்க. அல்லேலூயா. அந்த சகோதரி சொன்னாங்களாம், இன்னைக்கு என்ன அதட்டிக்கிட்டு இருக்க காரணம், ஆமா அல்லேலூயா, நீ முதலாளியா இருக்கிறதுனால. ஒருவேளை எங்க வீட்டுல வாங்கியிருந்தா நான் தான் உனக்கு முதலாளி. அல்லேலூயா, உண்மைதானே இல்லையோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரம் மனுஷன் என்ன செய்தான், பலத்தை யாருக்கிட்டையாவது கிடைச்சிராதா பலம், என்னது யாருக்கிட்டையாவது இருந்து சில நேரம் அப்பா அம்மாவை சொல்லுவாங்க, நீங்க போய் எனக்கு அப்பா அம்மாவா ஆயிட்டீங்களே. அந்த அப்பா அம்மாவா இருந்தா எப்படி இருக்கும், அந்த அப்பா அம்மாவா இருந்தா அவங்க பிசினஸ் செட்டில் ஆயிருப்பாங்களாம். என்ன வாலிசா, கோடீஸ்வரனா? அல்லேலூயா. பைக் வாங்கி தந்திருப்பாவலாம், ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆயிருக்குமா. வேற வேற ஏதாவது செட்டில் ஆக்கியிருப்பாங்க, அப்படித்தானே ரோபின்னு? ஆமா, ஹெலிகாப்டர்ல வந்து அவர் வந்திருப்பாரா நம்ம சகோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் அந்த மாம்ச பலத்தை தேடுது. எப்படி அவங்க துட்டு தருவாங்க, இவங்க துட்டு தருவாங்க, என்னது அவங்க நடத்துவாங்க, இவங்க நடத்துவாங்க, என்னது மாம்ச பலம் இல்ல. அல்லேலூயா, 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 ஆமென். அடுத்து பாருங்க, சில நேரம் நம்ம யோசிக்கிற என்ன தெரியுமா, நம்ம குறைச்சே நினைப்போம், குறைச்சே எடை போடுவோம். எப்படி, நான் எப்ப பார்த்தாலும் நோயாளி, எனக்கு சரியா வேலை கிடையாது, நான் சரியா இருக்கிறது கிடையாது. நம்மளே என்ன செய்வோம், நம்மளே குறைச்சி மதிப்பீடு போட்டுக்கிடுவோம், அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலம். ஆமை, என் மகனே மகளே, நான் உனக்கு பலம். அதனாலதான் ஒன்ன தேடி வந்தேன். ஆமை, நல்ல, அதனாலதான் ஒன்ன தேடி வந்தேன். உன் வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி கூட இருக்கிறாங்க, ஆனா அவங்களெல்லாம் விட்டு ஒன்ன நான் தேடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, உன்கிட்ட என் பலத்தை பூரணமா நான் காமிக்கணும். ஒரு பூரணமான பலத்தை நான் காமிக்கணும். ஒரு பூரணமான பலத்தை உன் வாழ்க்கையில நான் காட்ட போறேன். உன் வாழ்க்கையில நான் கூட இருந்தா என்னதான் செய்யணும், அத உன் வாழ்க்கையில காண்பிக்க போறேன். நாம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுக்குதான் பாருங்க கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தேவ பலனாய் நான் இருக்கிறேன். கிறிஸ்து தான் என்னை பலப்படுத்த முடியும். கிறிஸ்து தான் என் தொழிலை பலப்படுத்த முடியும். கிறிஸ்து தான் என்னுடைய பலகீனங்களிலே என்னை பலப்படுத்த முடியும். கிறிஸ்து தான் என் குறைவிலே என்னை பலப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுறது, கர்த்தர் நாம் உயர்த்தப்படுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து என்னை பலப்படுத்த வேண்டும். தேவ பலம் எனக்கு வேணும். இந்த வருஷத்துல கேட்க போறோம். இந்த வருஷத்துல ஒரு தீர்வு 2026 முழுவதும், ஏசப்பா உங்க பலம் எனக்கு வேணும், உங்க பலம் எனக்கு வேணும், உங்க பலம் எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எதற்காக தேவ பலன் வேணும் அப்படின்னா, சங்கீதம் 27:1. சங்கீதம் 27:1. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 27:1. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் எப்ப தேவை அப்படின்னா, நாம் பயப்படும் போது கர்த்தருடைய பலம் தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்மளுக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் கர்த்தருடைய பலம் தேவை. ஆமென். அல்லேலூயா, ஆமென். சூழ்நிலையை நினைக்கிறப்பயே ஒரு பயம், அடுத்த நாளைய தினத்தை நினைக்கிறப்பயே ஒரு கலக்கம், அடுத்து என்ன செய்ய போறோமோன்னு ஒரு பயம். எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பதான் கர்த்தருடைய பலம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பயம் மாறணும்னா கர்த்தருடைய பலம் தேவை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் இருந்து வச்சுக்கோங்க, நீங்க பயப்பட தேவையே கிடையாது. அவர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் எங்க குடும்பத்தை நடத்துவார், கர்த்தர் எங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை கர்த்தர் பாப்பார். தைரியமா என்ன செய்யலாம்? ஆமென், அறிக்கை செய்யலாம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அப்ப முதலாவது காரியம், நமக்கு இருக்கிற பயம் மாறணும். அதுக்கு பலம் தேவை, கர்த்தருடைய பலம் தேவை, என் ஆண்டோடைய பலம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தோட அதிகாரிகள் கூட பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய பலம் நமக்கு கூட இருக்கிறது. கர்த்தருடைய பலம் நம்மளை பலப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனாம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான். ஆமென். ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படும் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அன்பை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்புல பயமே கிடையாதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரியானாலும் சரி, அல்லேலூயா, ஆமென், அந்த பிள்ளைங்க போய் அவங்க அப்பா மடியில உட்காரும். காரணம் அன்பு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 2வது காரியம், ஆமென். பூரண அன்பு யார்கிட்ட இருக்கு தெரியுமா? யார்கிட்ட இருக்கு? பூரண அன்பு யார்கிட்ட இருக்கு? பூரண அன்பு நான் நேசிக்கிறவங்கிட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. பூரண அன்பு எங்க இருக்கு? முழுமையான அன்பு எங்க இருக்கு? ஒத்துக்கிறோமா? பூரணமான அன்பு எங்க இருக்குதான்? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதுல எல்லா அளவும் குறை கிடையாது, எல்லா அளவும் குறை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்மளை குறை சொல்லாத ஆள் இருக்கா நம்மளை நேசிக்கிறவங்க? நம்மளை குறை சொல்லாத ஆள் நம்மள, மறுபடியும் நான் சொல்றேன், நம்மளை குறை சொல்லாத ஆளு நம்மளை நேசிக்கிறவங்க. சரிதானா? நான் சொன்னேன் சரிதானா? சரிதானா? என்ன குறையே சொல்லாத ஆளு என்னை நேசிக்கிறாங்க, சொல்ல முடியுமா? சதி சொல்ல முடியுமா? 1000 தானும் ஆமென் சோத்திரம். அவ திட்டுனாலும் நேசிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, சொல்லுங்க. அல்லேலூயா. திட்டு வாங்கின அங்கதான் அன்பு இருக்கு. அல்லேலூயா. அம்மா அப்பா கண்டிக்கிறாங்க, அங்கதான் அன்பு இருக்கு. அதனாலதான் அவங்க கண்டிக்கிறாங்க, சரிப்படுத்துறாங்க, வழியை சரிப்படுத்துறாங்க. ஆமென் சோத்திரம். சில நேரம் பேசுறாங்கன்னா அன்பு இருக்கு, அதனாலதான் அவங்க சரிப்படுத்துறாங்க. என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு ஒரு தாய் தகப்பனுக்கு எண்ணம் இருக்கிறதை போல ஊழியக்காரருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. எங்க விசுவாசி இப்படிதான் இருக்கணும்,
ஆண்டவர் தேடவங்க இப்படிதான் இருக்கணும், எங்க கூட ஆராதிக்கவங்க இப்படிதான் இருக்கணும். நாங்க எல்லாம் ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன். ஒரு கூட்ட ஜனமாய் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். குறைவுபட்ட அன்புதான் ஒண்ணுமே சொல்லாது, அமைதியா இருக்கும். யார் அமைதியா இருப்பா தெரியுமா? பக்கத்துல இவங்க சண்டை போட்டாங்கன்னு வைங்களேன், என்ன செஞ்சாலும் பேச மாட்டாங்க. அப்படித்தானே? ஒருவேளை ட்ரெஸ்ஸே சரியில்லைன்னா கூட அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டான்? அன்பு இல்லை, அதனால பேச மாட்டாங்க. அன்பா இருந்தா சொல்லுவாங்க, சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவை சரிப்படுத்தும். ஆமேன். பூரண அன்பு குறைவை சரிப்படுத்தும். ஆமேன். பூரண அன்பு குறைவை சரிப்படுத்துகிறதா பூரண அன்பு. ஆமேன். நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள், என் ஆண்டோட அன்பு என்னை சரிப்படுத்தும். என் ஆண்டோட அன்பு என்னை சரிப்படுத்தும். என் ஆண்டவர் பூரணமான அன்புள்ளவர், நான் குறைவுள்ளவர். அந்த அன்பு என்னை சரிப்படுத்தும். அந்த அன்பு என்னை சரிப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அந்த பூரண அன்பு வரும்போது என்கிட்ட பயம் இருக்காது. அந்த பூரண அன்பு இருக்கும்போது பயமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பெர்க்மன்ஸ் ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அப்படி பாட்டிருக்கலாம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், அப்படி பாட்டிருக்கலாம். ஒவ்வொருவரும் தனித்தனி ஒரு உறுப்பு. துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் அதனோடு கூட என்ன செய்யுமா? துன்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரண அன்பு இருக்கிறதுனாலதான் ஒரு ஆள் துன்பப்படும் போது நமக்குள்ள என்ன வருது? அந்த ஒரு வேதனை வருது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபத்துல தாங்கன்னு சொல்றதுக்கான காரணம், கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நாம எல்லா சரீரத்தின் அங்கங்கள். ஆமென். அல்லேலூயா, ஆமென். சபையுடைய அங்கங்கள், நாம எல்லாரும் சபையுடைய அங்கங்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க, அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பயமானது வேதனை உள்ளது. அல்லேலூயா. 2026 முழுவதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்து போகவே கூடாது. பயந்து நடக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த 2026 நம்ம பயப்படாம இருக்கணும்னா தேவ அன்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பயப்படாம இருக்கணும்னா அவர் நம்ம கூட இருந்தா ஒரு பயமே இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பயப்படாம இருக்கணும்னா எதை குறித்தும், எந்த ஒரு காரியத்தை குறித்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன்னா நம்மளுக்கு பிசாசு மத்தத்தை குறிச்சு நம்மளுக்கு பயம் கிடையாது. ஆனா சூழ்நிலையை குறிச்சு நம்மளுக்கு ஒரு பயம். அப்படித்தானே? இல்லையோ? ஆமாவா இல்லையா? சூழ்நிலை குறிச்சு ஒரு பயம். பிசாசு வந்தாலும் பயலப்பா பிசாசு நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்படியே சோமணி பழகிட்டோம். அப்படித்தானே? பா பிசாசுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? அதனால நேர்ல வந்தா கூட பயம். ஆனா எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், அடுத்த நேரத்தை குறித்த ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பலன் நமக்குள்ள வந்துட்டுனா பயம் நம்மளை விட்டு மாறி போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம 138 சங்கீதம் 138:3 ஒன்னு வாசிங்கள பார்க்கலாம். தீவாலாரா ஷகா தலாரா கந்தலாரா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. இன்னொரு ஆள் கூட வாசிக்கலாமே. அருளினே என் ஆத்மாவிலே, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ஆமென், ஆமென். தேவன் எப்படி நம் பயத்தை மாத்துவார்னா இந்த ஆத்மாவில ஒரு பலம் தருவார். ஆமென். ஆத்மாவில ஒரு பலம் தருவார். ஒரு ஆத்மாவில ஒரு பலம் தருவார்.
அல்லேலூயா. தைரியப்படுத்துவார். ஆமென். ஒண்ணு சேதப்படுத்தாது, ஒண்ணும் பிரயாணத்தை தடை பண்ணாது. ஆமென். ஒண்ணு சேதப்படுத்தாது, எதுவும் ஒண்ணு சேதப்படுத்தாது. அவர் தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பலம், மனுஷ பலத்தை சொல்ல, நண்பர்களுடைய பலத்தை சொல்லல. சிலப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு துணையா இருப்பாங்க, அந்த பலத்தெல்லாம் நான் சொல்லல. கர்த்தருடைய பலம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஆத்மாவிலே பலந்தது நம்மளை தைரியப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்மாவிலே ஒரு பலத்தை தான் பாருங்க கிதியோனுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆத்மாவில ஒரு தைரியத்தை அவர் கொடுத்தாரு. சின்ன காரியத்துக்கு ஒளிஞ்சு போய் இருக்கிறானே, சின்ன காரியத்துக்கு பயந்து போய் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்மாவில ஒரு தைரியத்தை அவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆத்மாவில தைரியப்படுத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் ஆத்மாவில தைரியப்படுத்துகிறவர். சொல்லுங்க பாப்போம். நம்முடைய ஆண்டவர் என் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறவர், என் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறவர், என் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறவர், என் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறவர். ஆமாம். சில நேரம் நம்ம என்ன செய்யலாம்? மாம்சத்துல தைரியப்படுத்திடலாம். தைரியமா இருக்காங்களாம். ஆனா இந்த ஆத்மா தைரியம் ஆண்டவர் தான் கொடுக்கணும், கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆண்டவர் தான் இந்த ஆத்மா தைரியத்தை கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஆத்மாவோட ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த வருஷம் நடத்த போறார். ஆமென். ஆமா, 2026 ஆத்மாவுல தைரியத்தை தந்து நம்மள நடத்த போறார். ஆமென், ஆமென், ஆமென். அனுபவிக்க போறேன். ஆமென். 2026 ஆத்மா தைரியத்தை நான் அனுபவிக்க போகிறேன். ஆத்மா தைரியத்தை நான் அனுபவிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஓ ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 2026 ஓடுறதுக்கு வேண்டிய ஆமென் பலனை கர்த்தர் தர்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2026 ஆமென் நம்முடைய வேலையில நம்மளுக்கு ஓடுறதுக்கு ஒரு பலனை தரப்போறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி போகணும், எங்க போகணும், என்ன செய்யணும் அவர் நடத்த போறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்க பொழுது அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப ஓடுறதுக்கு பலம் தேவைன்னா கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த 2026 முழுவதும் நான் ஓட எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேத்து சும்மா பாஸ்டர் நம்ம இன்ஸ்டோத்திரம் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. தற்சயமா அவங்க மொபைல்ல நான் பார்த்தேன். அப்ப பார்த்த உடனே பாத்தீங்கன்னா 2026 இருளின் ஆண்டு அப்படின்னு போட்டிருந்தது. என்னது, என்னதான் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆகி போச்சு. நான் உடனே பாஸ்டர் கேட்டேன், இங்க பாருங்க, இது யாரோ போட்டு விட்டுருக்காங்கப்பா, இருளின் ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்க, போட்டு விட்டு இருக்காங்க பாருங்க. என்னடா இப்படி போய் என்ன செஞ்சிருக்காங்க? ஆமா, யாரோ தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா அதுல போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அத நான் கொஞ்சம் என்ன செஞ்சேன், அது ஒரு 2-3 லைன் மட்டும் கேட்டு பார்த்தேன். சொன்னாங்க அதுக்கு என்னன்னு கேளு அப்படின்னு. அதை 2-3 லைன் கேட்டு பார்த்தேன். சம்பந்தமே இல்லாத மெசேஜ் அதுல இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறிச்சு நான் கேட்டுட்டே இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி? அப்பதான் ஆவியானவர் உணர்த்தினாரு, ஆமென், தேவ பிள்ளைகளை பயமுறுத்தும்படி சத்ருவானவன் நமக்கு வைத்ததான ஒரு பயம்தான் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு உணர்த்தப்பட்டது,
பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருட்டிலே இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு வெளிச்சம், கர்த்தர் எனக்கு வெளிச்சம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கனால எனக்கு வெளிச்சம். ஆமென். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல போட்டிருக்குது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இருட்டே இருந்தாலும் சரி, என் மேல கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் என் பலம், கர்த்தர் என் பலம், கர்த்தர் என் பலம், கர்த்தர் என் பலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க திரும்ப, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அழைக்குதையா உங்க திரும்ப. என்ன என் மரணாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் மரணாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என் பலம், நான் வெட்கப்பட்டே போக மாட்டேன். 2026 நான் வெட்கப்பட்டே போக மாட்டேன். கர்த்தர் என் பலம், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். சொல்லுங்க, வேலை பார்க்க இடத்துல கர்த்தர் என் பலன், என் தொழில கர்த்தர் என் பலன். ஆமே, இந்த படிப்புல கர்த்தர் என் பலன், என் கைது செய்யற வேலையில கர்த்தர் என் பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும், என் வீட்டுக்கு கர்த்தர் தான் பலம், கர்த்தர் தான் பலம், கர்த்தர் தான் பலம். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஒரு நாள் கைவிடப்பட்டு போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் வேகம் போன்ற இத்தனை பிரமாண சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிற ஒரு துடிக்கிறோமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறோம். ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். ஆமென். 2026ல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையோடு, பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த ட்ரெயின் எப்படி அந்த சின்ன கம்பியில ஓடுது தெரியுமா? எப்படி ஓடுது? எப்படி? லேசா சறுக்குனா கூட எல்லாம் ஒரே ஒரு கப்பி, அதுல அந்த சின்ன கப்பி மாதிரி இருக்கும். அது சின்னது விலகிட்டா கூட எல்லா பெட்டியும் சாஞ்சிரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரணம் என்னன்னா, எங்க அங்க பொறுமை இல்லையோ, சடன் பிரேக் போட்டோம்னா அங்க சாஞ்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல, யாருக்கு? எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடணும்னா தேவ பலம் எனக்கு தேவை, தேவனுடைய பலன் எனக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 10th பிள்ளைங்க இருக்கிறாங்க,
ஆமென் சோதரம் 2 மாசம் தான், அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். கண்டிப்பா எழுதிதான் ஆகணும், வேற வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிதான் ஆகணும். 12th எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். அல்லேலூயா. காலேஜ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா செமஸ்டர் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும், வேற வழி. அப்ப நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடணும்னா தேவனுடைய பலம் தேவை. ஆமென். தேவனுடைய பலம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஓட்டத்தை இந்த 2026ல ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தருடைய பலத்தை நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. ஆமென். தெரிஞ்ச வசனம். பலன் அடைந்து ஆமா ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வருகிற பொழுது நாம் பலம் அடைவோம், பலன் அடைவோம். அதோட உடல அவர் சொல்றாரு, உன்னை சாட்சியா நான் வைக்க போறேன். இந்த 2026ல உன்னை நான் சாட்சியா வைக்க போறேன். ஆமென். அல்லேலூயா, ஆமென். எலிசா சாட்சி சொன்னாங்க. நம்முடைய சபையில நம்ம எல்லாம் யார் யார் முன்னாடி வைக்கப்பட்டோமோ அவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போறாரு? பராக்கிரமசாலியா நிறுத்த போறாரு. அல்லேலூயா. பராக்கிரமசாலியா கர்த்தர் வைக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சாட்சி எப்ப வரும்னா ஆவியானவர் நம்ம மேல வரணும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தொடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் அந்த நிறைவு நமக்குள்ள வருகிற பொழுதுதான் சாட்சியாய் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி தேவையா? சாட்சி தேவையா? சாட்சி தேவை. எதுக்கு சாட்சி தேவை? எதுக்கு சாட்சி தேவை? சாட்சி எதுக்கு தேவை? சாட்சி எதுக்குமா தேவை? கடந்த நாள்ல நான் ஆமென் புதுப்பேட்டில கேட்டேன், சோதனை தேவையா அப்படின்னு கேட்டேன். சோதனை தேவையா? சோதனை தேவையா? சுரே தேவையா? சோதனை தேவையா? தேவையா? எதுக்கு தேவை? சோதனை தேவை. இப்ப பல நேரம் நம்ம சொல்லுதோம், எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவுல போய்கிட்டு இருக்கிறேன், வேதனைக்கு நடுவுல போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? பல நேரம் நம்ம கேட்கிறோம். அப்படி இது ஒரு சோதனை, அப்படித்தானே இல்லையா? சோதனை தேவையா? பரீட்சை தேவையா? எக்ஸாம் தேவையா? எதுக்கு தேவை? அப்படியா? ஆனா நமக்கு சோதனை வந்தா மட்டும் நம்மளுக்கு வருத்தமா தெரியுது. ஆண்டவர் என்ன இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீர், நாங்க மட்டும் எதுக்கு கவலைப்படணும்? என்னது கேள்வி வருது, ஒரு கொஸ்டின் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது, எங்களுக்கு மட்டும் ஏன் இது தேவையாண்டவரே ஏசப்பா. அப்பதான் நிறைய பாயிண்ட்லாம் நிறைய கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு. எப்படி கண்ணு இருக்கா ஏசப்பா, ஆண்டவரே காது இருக்கா, ஜெபத்தை கேட்கலாம், என் ஜெபத்தை மட்டும் கேட்கல, என்ன மட்டும் ஏசப்பா பார்க்கல. இப்படிலாம் நம்ம என்ன செஞ்சிடறோம் பல நேரம். ஆமென். அல்லேலூயா. பல நேரம் நம்ம சொல்றோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம பயன்படுத்த சோதனை தேவை. அப்பதான் நீங்களும் நானும் யாருன்னு பார்க்க முடியும். அல்லேலூயா. சோதனை தேவை. அப்பதான் அடுத்த லெவலுக்கு நீங்க தயாராகிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் அடுத்த ஆமென் சோத்திரம் ஆசீர்வாதத்துக்கு நீங்க ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் அடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோதனை என்னது? தேவை. அல்லேலூயா. சாட்சி. சோதனை வந்தாதான் சாட்சி வரும். சோதனை வந்தாதான் சாட்சி வரும், இல்லைன்னா வராது. ஆமென். சதீஷ் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான எத்தனையோ டைம் நாங்க போறப்பெல்லாம் சொல்லுவோம். எப்ப எத்தனையோ டைம் நாங்க இங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போம், நம்மால் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நம்மால் சூப்பரா நல்லா தண்ணியை போட்டுட்டு எந்திக்காம. நான் சொன்ன பவான்ட்டு நைஸா கேட்பேன், எங்கம்மா ஆளு அப்படின்னு. அப்பாவை சொல்லுவான், தூங்கிட்டு இருக்குமா
அவ வேதனையோட எனக்கு சொல்லுவா, வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஆமா அந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்குமா அப்படின்னு அவ துக்கத்தோட சொல்லுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். சோதனை வந்ததுனாலதான் ஒரு சாட்சி வந்துச்சு. சோதனை வந்ததுனாலதான் சாட்சி. அப்ப பாடு வரட்டும், என்ன சாட்சியா நிறுத்தட்டும்னு கேட்க போறோம். இந்த வருஷம் கேட்க போறோம், என்ன சாட்சியா நிறுத்துங்க, என்ன சாட்சியாய் நிறுத்துங்க, என்ன சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஆமா அப்பன்னு ஆமேன், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தா உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளா இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு வச்சுக்காங்களேன், பரிசுத்த ஆவி நம்ம மேல வந்து இறங்கிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், நாமளே அடக்கி வச்சா கூட ஆமென் அது பரவிட்டு போயிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன செஞ்சிடும், அந்த சாட்சி பரவி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பரிசுத்தர் நம்ம மேல வந்திருக்காங்க அர்த்தம், பரிசுத்தர் நம்ம மேல இருக்கிறாருங்க அர்த்தமே நம்மை சாட்சியாய் அநேகருக்கு சாட்சியா எழுப்புவாரு. முதல்ல நமக்கு நாமே ஒரு சாட்சி. சுரை எப்போதும் சொல்லுவான், நான் ஒரு சாட்சி, அவனுக்கு அவன் ஒரு சாட்சி. சுரைக்கு கேட்டு பாருங்க சொல்லுவான், சுரை ஒரு சாட்சி. ஏன்னா பழைய சுரை வேற, இப்ப புது சுரை வேற, அதனால எனக்கே நான் சாட்சி அப்படின்னு அவன் என்ன செய்வான் சொல்லுவான். அடுத்து பாருங்க, அவன் நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு சாட்சி. ஆமாம். அப்புறம் நம்ம கிராமத்தாருக்கு ஒரு சாட்சி. நேத்தை வரைக்கும் சதீஷ் இப்படிதான், இப்ப என்ன இப்படி இருக்கிறான், அவர் ஒரு பெரிய ஒரு சாட்சி இல்லாம விட்டுட்டாரு சதீஷ் பிரதர். அல்லேலூயா. ஏறக்குறைய போன மாசம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். வசூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. வசூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, பழைய ஃப்ரெண்ட்ஸ்னா தெரியுங்களா, பழைய ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவங்க கூப்பிட்டாங்க, எடா அங்க வா அப்படின்னு. நம்மளால நம்பி போயாச்சு. அங்க போனோம், பைக்கத்தா எங்களுக்கு, நாங்க என்ன செய்யணும், எனக்கு உன் பைக் எனக்கு வேணும். அப்போ சதீஷ் சொல்லியிருக்காங்களா, இல்ல நான் வீட்டுக்கு போனோம், அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு. எனக்கு நீ பைக்கு தரலன்னா உனக்கு தேவையே கிடையாதுன்னு பைக்கோட மிதிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. தள்ளி ஒரு அடியும் கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். அப்படி மயக்கம் வந்துருச்சு சதீஷுக்கு. மயக்கம் யாரு, நண்பர்கள். யாரியா, நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பாங்களா, பழைய நண்பர்களுக்கு. அந்த நண்பர்கள் செஞ்ச வேலை, தள்ளி விட்டாங்க. தலை சுத்து வந்துட்டு 20 வருஷம் ஃப்ரெண்டு. இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா, எல்லாவனும் மயங்கி விழுந்தாலும் அடிச்சிருக்கானுங்க கம்ப வச்சு. நல்லா இருக்கலாம் மட்டை. ஹலோ, பழைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்டா, உயிரை கொடுங்க. டீப் ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டா, டீப் ஃப்ரெண்டு. அந்த டீப் ஃப்ரெண்டு இப்போ நம்மால் கீழே கிடக்கு, அவங்க அடிச்சிருக்காங்க. என்னது, கம்ப வச்சு மட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க. மட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இன்னார இவங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, வந்து பாருங்கன்னு. ஓடி போனா நம்மால் கீழே கிடக்கு. எந்த ஃப்ரெண்டு, டீப் ஃப்ரெண்ட் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமோ ஆண்டவர் கரம் பாதுகாத்துக்கு மண்டையில கண்டில அடிப்படலை, வேற எங்கனே அடிப்படலை. புரியலையா? கல்லு தட்டி கீழே விழுந்தா கூட பயங்கரமா அடிபட்டுன்னு அவ்வளவுதான். யாரு, நம்ம கூட இந்த கல்லூர் அக்கா வீட்டுக்காரர் நமக்கு தெரியும், அடிச்சதுல ஆளே க்ளோஸ். ஆனா கர்த்தருடைய கிருபை என்ன செஞ்சிருச்சு, சதீஷை இன்னைக்கு உயிரோட கொண்டு வந்து வச்சிருக்கு. ஆமா, 3-4 பேர் அடிக்கும் போது என்ன ஆகும், 3-4 ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க. நம்மளால வந்து பழைய ஃப்ரெண்டுங்கிற ஒரு இறக்கம். என்னது அந்த பாசம், அந்த பழைய ஃப்ரெண்டு மேல ஒரு பாசம். அந்த பாசத்துல மேல என்ன செஞ்சு இறக்கப்பட்டு பேசியிருக்கு. அல்லேலூயா. இப்ப நான் எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் ஆகி போச்சு, நல்ல ஒரு சந்தர்ப்பம். தேவையா, அவங்க அம்மா தேவையா, அது ஏன் லேசா அடிச்சேன்னா நீ ஆண்டவனை பாதுகாத்தாரு. இல்லைனாக்கி
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனாம் மகிமைப்படுவ, கர்த்தர் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவங்க என்ன சொல்லி அடிச்சிருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ உள்ளூருக்குள்ள பேக்கரி வச்சிருவியோ, நீ நல்லா ஆயிருவையோ, இதுக்கு முன்னாடி என் கூட தண்ணி அடிச்சலாம், இதுக்கு முன்னாடி புள்ளா இருந்தால. ஹலோ, அந்த ஆவி விடமாட்டுக்கு தெரியுதா? அந்த ஆவி விடமாட்டுக்கு தெரியுதா? அந்த தண்ணி அடிச்ச ஆவி என்ன செய்யுது? இழுக்கு. நீ இன்னைக்கு திருந்திடுவையோ, இன்னைக்கு நீ நல்லா ஆயிருவையோ, இப்ப நீ நல்ல ஆளா ஆயிருவையோ, அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானுடைய பலம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலம் இருந்தா ஒருத்தனை இழுக்க முடியாது. ஒரு ஆளு நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அப்ப இப்ப புரிஞ்சிருச்சு, இனி அந்த பழைய சிநேகம் எனக்கு தேவை. இயேசு சிநேகம் மட்டும் போதும். அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, அதுதான் என்கவுண்டர், அதுதான் தேவ சந்திப்பு, அதுதான் தேவ தொடுதல். ஆமென். பழசு முற்றிலும் மாறணும். அதுதான் தேவனுடைய தொடுதல். ஆமென். அல்லேலூயா. இது ஆவியானவர் வந்தா மட்டும்தான் அதெல்லாம் வெறுக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரணும் நம்ம மேல. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல வந்துட்டு அப்படின்னா, அந்த காந்தம் போல இழுக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு மாறிடும். அந்த காந்தம் போல அந்த மனசை கொடுக்க பத்தியும் அதெல்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வருகிற பொழுது, அவர் பலம் கொடுக்கிற பொழுது நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். நம்மளை சாட்சியாய் நிறுத்துவாரு. ஆமென். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்துல கடைசியா இருந்தாலும் பரவாயில்ல, தகப்பன் வீட்டுல கடைசியா இருந்தாலும் பரவாயில்ல, கடைக்குட்டி பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியாருடைய பலம் வந்துட்டுனா நீங்க தான் பராக்கிரமசாலி. நீங்களும் நானும் தான் பராக்கிரமசாலி. இந்த 2026 பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேக பலத்தோட, பரிசுத்த ஆவியார் கொடுக்கிற ஆமென் அந்த பலத்தோட சாட்சியாய் வாழணும். 2026 நம்ம சாட்சியாய் வாழணும். ஆண்டவரே, 2026 ஆவியானவரே, ஆமென், உங்களால நான் சாட்சியாய் வாழணும். உங்களால நான் சாட்சியாய் இருக்கணும். உங்களால யார் யார் முன்னாடிலாம் நான் வெக்கப்பட்டனும், யார் யார் முன்னாடிலாம் நான் துக்கப்பட்டனும், யார் யார் முன்னாடி நான் அவமானப்பட்டனும், அவங்க முன்னாடி நீர் என்னை சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவருக்கு லேசான காரியம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சாட்சியாய் நிறுத்துவது லேசான காரியம். அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம். ஞானம் உள்ளவனுக்காகிலும் ஞானம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஒருவேளை ஆமென் 10th ஒருவேளை நான் பயந்துட்டு இருக்கேன், என்ன செய்ய போறேன்னா பயந்துட்டு இருக்கேன், ஞானமே இல்லைன்னா கூட பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பலத்தை தருவார். ஆமென். நமக்கு உதவி செய்வது அவர், அதுக்கு லேசான காரியம். நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 2026 இந்த ஜனவரி இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆமென் கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உங்க பலம் எங்களுக்கு தேவை. உங்க பலம் எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரே, உங்க பலம் எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரே, உங்க பலத்தால நான் சாட்சியாய் நிக்கணும். நான் சாட்சியாய் நிக்கணும். நான் சாட்சியாய் நிக்கணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆமென். தேவன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்படியே எழும்பி கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆராதித்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள போறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலனை. ஆண்டவரே, இங்க நான் சும்மா பெயரக்கூடாது, இங்க நான் சும்மா பெயரக்கூடாது. இன்றிலிருந்து ஒரு தொடுதல், இந்த தொடுதலை நான் அனுபவிக்கணும். ஆமென்.
ஆமென். கிதியோனை ஒரே ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் தரிசனம் அவன் வாழ்க்கையை மாத்துச்சு. மோசைக்கு ஒரே ஒரு தரிசனம் அவன் வாழ்க்கையை மாத்துச்சு. ஆண்டவரே மாத்துச்சு ஏசப்பா. இன்றைக்கு ராஜா ஆமென். எனக்கு உதவி செய்து உமக்கு லேசான காரியம், எனக்கு உதவி செய்து உமக்கு லேசான காரியம். அப்படி எழும்பி அர்ப்பணிப்போமா? எழும்பி அப்படியே அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இன்றைக்கு நான் இங்க இருந்து சும்மா போறது இல்ல. இன்றைக்கு உங்க சமூகத்துக்கு வந்திருக்க நான் சும்மா பெயரக்கூடாது, வந்தேன் அப்படியே பெயரக்கூடாது. இன்று உம்முடைய தொடுதலை நான் அனுபவிக்கணும். இன்று உம்முடைய தொடுதலை நான் உணரணும். இன்று உம்முடைய தொடுதலை என் வாழ்க்கையில கர்த்தாவே நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே அனுபவிக்கிற ஆண்டவர். யாரும் அசதியா இருக்க வேண்டாம், அசதியா இருக்க வேண்டாம். ஆவியான மத்தியில இறங்கி இன்றைக்கு ஒரு பலன தேவன் தரப்போறார். ஒரு புது பலன கர்த்தர் தரப்போறார். ஒரு புது பலன தேவனாய்க்கத்தை நம்மளுக்கு தரப்போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புது பலன தேவனாய்க்கத்தை தரப்போறார். அப்படியே அர்ப்பணிப்போமா? நான் வெறும் பாத்திரம் ஆண்டவரே, நான் வெறும் பாத்திரம். உங்க பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. அன்று ஆமென் கிதியோனுக்கு ஒரு என்கவுண்டர் வந்தது. இன்றைக்கு என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஏசப்பா. அது இந்த நாளாய் மாறட்டும், அது இந்த நாளாய் மாறட்டும் என் வாழ்க்கையில. ஆமென், ஆமென். அந்த ஆமென் அனுபவம் இன்றைக்கு என் வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே. அந்த தொடுதலை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, அனுபவிக்கணும் ஏசப்பா. அப்பா அனுபவிக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என் பயம் மாறணும், என் பயம் மாறணும் ஆண்டவரே. 2026 அமேன் அப்பா என்னுடைய எல்லா பயத்துக்கும் அமேன் என்னை நீங்களாக்கணும். என் ஆத்மாவில ஒரு தைரியத்தை கொடுத்து, என் ஆத்மாவில ஒரு தைரியத்தை கொடுத்து நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே, நீங்க என்ன நடத்தணும் ஏசப்பா. கர்த்தாவே எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல, எனக்கு நியமித்திருக்கிற இந்த குடும்பத்துல, எனக்கு நியமித்திருக்கிற அப்பா சபையில ஆமென், எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல நான் பொறுமையோடு அப்பா ஓட வேண்டிய அமேன் கர்த்தாவே அந்த பலத்தை தாங்க, அந்த பலத்தை தாங்க. ஆவியானவரே உங்க பலத்தால நீர் என்னை நடத்தும். நான் சாட்சியா நிக்கிறதுக்கு, நான் சாட்சியா நிக்கணும்பா, நான் சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே. யார் முன்னாடி எல்லாம் வெட்கப்பட்டணும் அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கணும். யார் முன்னாடி எல்லாம் துக்கப்பட்டணும் அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கணும். ஆவியானவர் அது உங்களால மட்டும்தான் நடக்கும். ஆவியானவரே உங்களால மட்டும்தான் நடக்கும். ஆவியானவரே உங்களால மட்டும்தான் நடக்கும். ஆவியானவரே உங்களால மட்டும்தான் நடக்கும்பா. இன்றைக்கு ராஜா என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுப்போமா? மலைகளை தாண்டிடுவே, சதிகளை எனக்கு விரோதமாயிருக்கிற எல்லா சதிகளை முறியடிப்பேன். சதிகளை எனக்கு விரோதமா இருக்கிற ஜெயிக்கணுவேன். என்னோடு ஒரு அபிஷேகம் இறங்கிட்டு, ஒரு அபிஷேகம் இறங்கிட்டு தாவே ஆமை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் இளைஞர் மீது இறங்கிட்டு தாவே, இளைஞர் மீது இறங்கிட்டு ஆவியானவரே, நீ இறங்கி வாங்க ஆவியானவரே. பெரிய ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் இறங்கிட்டு தாவே, நமது அபிஷேகம் இளைஞர் மீது இறங்கிட்டு தாவே, ஒரு அபிஷேகம் ஆமை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், ஓட பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், ஆத்மாவை தைரியப்படுத்துகிற அபிஷேகம், ஆமை சாட்சியாய் வாழ வைக்கிற ஒரு அபிஷேகம்,
ஒரு அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். அபிஷேகம் எங்களுக்கு தேவைப்பா. அபிஷேகம் எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரே, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், புது அபிஷேகம், புது அபிஷேகம். இறங்கட்டு 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 ஆடு. ஓ ஹalleluya, ஒரு புதிய அபிஷேகம். ஓ மனசு மாறட்டும், பயம் மாறட்டும், தோல்வி மாறட்டும், துக்கம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும் ஆண்டவரே. ஓ வேதனை மாறட்டும் ஏசப்பா. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுங்கள். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இறங்கட்டாயா, ஒரு அபிஷேகம் இறங்கட்டப்பா, ஒரு அபிஷேகம். ஆமை நாமை 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 நாமை. ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இறங்கட்டப்பா. போது ஆண்டவரே, போது ஏசப்பா, போது ராஜா. ஒரு புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு அபிஷேகம். ஆமை நாமை நாமை நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா, ஆமை நாமை 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 நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா, நான் தோற்று போவதில்லை, தோல்வியனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லை, இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹalleluya, இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், 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 ரபா லக்கபா ஜல ரபா. ஆமென். ஆமென், சதிகளை முறியடிக்கும். ஆமென், ஆமென். நீ என்னோடு ஒன்றே ஒண்ணுதான், தெய்வீக பலன். ஆமென், கிறிஸ்துவின் பலன். ஆமென், ஆமென். எல்லாரும் சதிகளை முறியடிக்க, சாத்தானுடைய வல்லமை முறியடிக்க. ஆமென், தலையை அபிஷேகம். ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். ஓ ரிமாலா ஆமென், ஆமென். நீ காட்டுங்க, ஆமென், நீ காட்டுங்கப்பா. ஆமென். எல்லாரையும் சாட்சியை நிறுத்துகிறது. ஆமென், விசுவாசிக்கிறது. ஆமென், சதிகளை முறியடிக்கும். ஆமென், சாட்சியம். ஆமென், மலைகளை தாண்டுவான், ஆமென், குன்றுகளை தாண்டுவான். ஆமென். இந்த நாள் அபிஷேகம் எனக்குள்ள ஆமென்.
பாடி மகிழ வீட்டுல துணி உங்களோடு கூட இருக்கும் வார்த்தைகளாக உங்களை பலப்படுத்துவாராங்க. முழுவதும் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். எல்லா பெண்கள் ஜெபங்களிலும் எல்லா பெண்களும் நடக்கிற ஆண்கள் ஜெபத்திலே கர்த்தருடைய கரங்குல இருக்கிறது. இந்த வருடத்துல அம்மை பல காரியங்களை இந்த வருஷங்களுக்கு ஆண்டவர் செய்யணும்னு அம்மை ஆண்டவற்றை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சீக்கிரம் நாட்களில் அற்புதங்களை செய்து பலத்த சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தப்படுவதற்காக கர்த்தரை கர்த்தர் ஆசீர்வதித்து தன்னுடைய கிருபையினால் வல்லமையினால் நம்ம எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனமா எனக்கு தான் பேசுறீங்க. என்னோடு கூட நான் தீர்க்க தரிசனமா இடைப்பட்டிருக்கிறீங்க அப்படி சொல்றோம். ஒரு விஷயம் நாம கைகளை உயர்த்தி இது பப்பாட்டிகள் வேணும். இந்த வார்த்தையில நீங்க நடக்கணும். இந்த வார்த்தையோடு இணைச்சி நிக்கணும். இது ஒரு அவை தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தோடு இணைச்சிட்டீங்கன்னா அவன் சபையினுடைய தரிசனமே இருளில் இருக்கிற ஜனத்தை பெரிய வெளிச்சத்துக்கு இந்த சபையும் நானும் இந்த வரிபீடமும் நானும் கட்டப்பட்ட நிலையில் இருந்து கடந்து செல்கிற ஆண்டவரே எங்க வீட்டுல பலத்த கையில செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமா ஆச்சரியமா நடத்துகிறது சாட்சியம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போறதுக்காக சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சாட்சிகளை மாற்றும் விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகள் நம்ம இருக்கிற கர்த்தருடைய கரம் சுடர்ந்து நம்ம யாரை கர்த்தர் பாதுகாத்து நடத்தி சேவைகளை பாதுகாக்கணும். வித்தியாசமான மழை ஒரே மழை நம்ம ஆத்துல தண்ணி வத்தாம மழை ஆண்டு யாரை கர்த்தர் பாதுகாத்து நடத்தபடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆராதனை பாடல்களோடும் பாடியவர்களோடும் விசேஷமா சங்கீத வாசகங்களோடும் அதை தியானித்தவங்களோடும் வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை பயிர் கொடுத்த தேவ பிள்ளையோடும் அனைவரோடும் கூட படைக்கப்பட்ட காணிக்கை தசமாங்களோடும் ஸ்தோத்திரம் நம் அனைவரோடு கூட உலகத்தில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம்.